கைஸ் மிளகாத்தூள் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கைஸ் சாப்பாடுக்கு இது குழம்பு இன்னும் இல்லைன்னு நினைக்கிறோங்க. இது மாதிரி செஞ்சுக்கோங்க. அவசரத்துக்கு என்ன செய்ய போகிறோன்னா மிளகாத்தூள் சாதம் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கணும். சீரகம் கடுகு போடலாம். பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை போடலாம். நல்லா போடலாம். ஜஸ்ட்டு கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிற இஞ்சி போடலாம். ஜாஸ்தி வதக்க வேண்டாம். வெங்காயம் கொஞ்சம் மீடியமாக வச்சுனா போதும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது தீ கம்மியாக வச்சுக்கணும். மிளகாத்தூள் போடுங்க. ஜாஸ்தி வதக்க வேணாம். இவ்வளோ ஐந்தும் ஆஃப் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ கொஞ்சம் சோப்பு சாப்பாடு போட்டு கலக்கலாம். பாருங்க கைஸ், மிளகாத்தூள் சாதம் ரெடி. லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு தூவிக்கலாம். ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். கைஸ், மிளகாத்தூள் சாதம் ரெடி. பாருங்க கைஸ். நல்லாயிருக்கு கைஸ். சேர்ந்து சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க.